ஃப்ரைடேவோட குக்கிங் மினி விலாக் பார்க்கலாமா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அனிருத் ஸ்கூலுக்கு வந்து நூடுல்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டான். ஒரு ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ணுறான். என்னென்னா எவ்ரி ஃப்ரைடே நூடுல்ஸ் இல்லைனா பாஸ்தா தான் எடுத்துகிட்டு போவேன்னு ஒத்த காலில் நிற்கிறான். சரி ஓகே அவன் ஆசையை நிறைவேற்றுவோன்னு சொல்லிட்டு நானும் ஃப்ரைடே அது குக் பண்ணி கொடுத்துருவேன். அப்புறம் எனக்கும் ராகேஷ்க்கு என்ன சமைச்சேன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான வெத்த குழம்பு என்னோடய ஸ்டைலில் எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். சின்ன வெங்காயம் வந்து போட்டு தான் நான் இன்றைக்கி வெத்த குழம்பு ரெடி பண்ண போகிறேன். ஒரு கடாயில் எண்ணெய், கடுகு, வெந்தயம் ஆட் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள், சாம்பார் பொடி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். சாம்பார் பொடியோட பச்சை வாசனை போனதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்போவுமே வெத்த குழம்பு வந்து நல்லெண்ணெயில் தான் ரெடி பண்ணணும். அப்படி நல்லெண்ணெயில் ரெடி பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆயிலே வந்து வெத்த குழம்போட டேஸ்ட்டை வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணும். சாம்பார் பொடி இல்லைனா காரப்பொடி, அதுக்கப்புறம் தனியாக பொடி ஆட் பண்ணிக்கலாம். புளி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு 15 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க வச்சோன்னா நம்மளோட வெத்த குழம்பு ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.